இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 7ல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து அந்த ஃபாத்திமாவுக்கு வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தை இருக்கா இல்லையான்னு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான். ஸோ ஃபைனலாக அந்த ஸ்கேனெல்லாம் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம், ஃபாத்திமாவோட வயிற்றில் ஒன்றுமே இல்லை, அதாவது குழந்தை இல்லை. ஆனால் ஃபாத்திமா என்ன சொல்கிறான்னா ஸ்ட்ராங்காக இல்லை, எனக்கு வந்து இருக்குது, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னும் சொல்கிறா. சயின்டிஃபிக்காக பார்த்தா குழந்தையே இல்லை. ஒருவேளை இந்த பிளேஸ் வந்து மென்டலாக ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி ஃபாத்திமா இப்படி சொல்ல வைக்குதா, ஆர் நம்ம பாய்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்குள்ளே வந்து ஏதோ புழு போன மாதிரியெல்லாம் ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அப்படி இருந்தாலுமே இது எதுவுமே கண்ணுக்கே வந்து தெரியல. ஸோ ஃபாத்திமா, எலிஸ், பாய்டு எல்லாருமே வந்து பயங்கர கன்ஃபியூஷன், எல்லாத்துக்கும் டென்ஷன். ஸோ ஃபாத்திமா, எலிஸ் ரெண்டு பேருமே வந்து காலனி ஹவுஸ் போகிறோன்னு சொல்லி போயிட்டாங்க. இதில் பாய்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டியை பிடிச்சி ஏறி நேர்றான், நீ டாக்டர் தானே, ஏதாவது ஒன்று பண்ணித்தோலை, ஏன் இப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கிறிஸ்டியை பிடிச்சி பாய்டு திட்டுறான். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் கிறிஸ்டியை திட்டுறது பாய்டு. ஸோ இன்னொரு பக்கம் காலனி ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஜாஸ்பரை எடுத்துகிட்டு வந்தார்ல விக்டர். ஸோ அந்த ஜாஸ்பரை உட்கார வச்சு ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். நீ வந்து கிறிஸ்டோஃபர் கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாஸ்பர் பொம்மை கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் எதுவுமே பேசலை. இதெல்லாமே வந்து விக்டரோட அப்பா பார்த்துக்கிட்டு, என்னடா நம்ம பையன் வந்து இப்படி லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கானே, டே விக்டர் இப்படியெல்லாம் பண்ணாதரா, அது வந்து வெறும் பொம்மை தான், நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாகவே விக்டரோட அப்பாவுக்கு வந்து ஒரு மன வருத்தம். ஏன்னா இத்தனை வருஷமாக பார்க்காத பையனை இப்போ பார்த்துருக்காப்புல, செத்துட்டான்னு நினச்ச ஒரு பையனை இப்போ பார்த்துருக்காப்புல, ஆனால் இந்த பையனால லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்குமே வருத்தம். இப்போ விக்டர் என்ன பண்ணுறான்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு எங்கேயோ போகிறான். ஸோ அதே காலனி ஹவுஸில் வந்து எல்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாத்திமா வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார்ல. ஸோ அதுக்காக நம்ம எல்ஜின் வந்து ஏதோ கிஃப்ட் மாதிரி ஏதோ ஆர்ட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி செஞ்சு வச்சுருக்கான் போல் ஃபாத்திமாவுக்கு. ஸோ அதை அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் வேறு கேமரா கைமாரில் சுற்றிட்டு இருக்கான். ஸோ அந்த கேமராவுமே கீழே வச்சுட்டு அதை பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா அந்த கேமராவில் இருந்து அதுவாகவே வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவுமே பார்த்துட்டு நம்ம எல்ஜின் வந்து ஷாக் ஆகிறான். பட் அது என்ன பார்த்தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து காட்டலை. பட் எல்ஜின் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான். ஸோ அந்த கிளினிக்லேருந்து ஃபாத்திமா அப்புறம் வந்து எலிஸ் எல்லாருமே வந்திருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஃபாத்திமா கூடயே வந்து காலனி ஹவுஸில் தங்குறதுக்கு வேண்டி கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுமே வந்து வந்துட்டா. ஸோ ஏதாவது ஆச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சண்டை கிடையாது. பட் ஃபாத்திமா வந்து எனக்குள்ளே குழந்தை இருக்குது, உங்களுக்கு இதெல்லாம் புரியல, அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. பட் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே வந்து புரியுது ஏதோ ஒன்று ஆகுது, ஆனால் என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ வந்து டென்ஷன் ஆகாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டி கேர்ள் ஃப்ரெண்டு போக இன்னொரு பக்கம் எலிஸ் வந்து உள்ளே வர. ஸோ எலிஸ்கிட்டையுமே வந்து இதே தான் புலம்புறான், இல்லை என்கிட்ட குழந்தை இருக்குது பார்த்தியா, நான் மெஷரெல்லாம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து வயிறெல்லாம் பெருசாக இருக்குது, ஏன் யாருமே நீ நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்தரா வளர்றா. எலிஸுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே தலையாட்டிட்டு ஸோ ஃபாத்திமா ஒரு மாதிரி இந்த இடத்துல பயங்கரமாக ஒரு மென்டல் டார்ச்சரை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது குழந்தை இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது நிலமை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டோனா, பாய்டு ஸோ ஃபாத்திமாவை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டோனாவுக்குமே ஹாப்பி. ஸோ ஃபாத்திமா வந்து சொல்லும் போது, ஆனால் இது என்னடான்னா இப்படி போயிட்டுருக்கே சுச்சுவேஷனுங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கிற கவலை, ஃபாத்திமா வந்து அவளோட மைண்டை வந்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இதனால் வேறு யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துடுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆபி வந்து பாய்டோட ஒய்ஃப் தானே. ஸோ அவளுக்குமே வந்து இதே மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்து அவளோட மைண்டை லூஸ் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதே மாதிரி ஃபாத்திமாவுக்கு அந்த மாதிரி ஆயிருமோ, அப்படியே நடந்தாலும் நம்ம வந்து அவளை விட்டுறக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் டோனா ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நான் வந்து ஃபாத்திமாவை இந்த காலனி ஹவுஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னுமே சொல்கிறேன். அது நல்ல விஷயம் கூட. நான் ஃபாத்திமா ஒருத்திக்காக அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருமே வந்து சஃபர் ஆவாங்களே. ஸோ இதை பாய்டுமே வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம இந்த காய்கறிகள் எல்லாம் எடுக்க போனால் நம்ம ஜிம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேக் கிட்ட தான் வந்து எல்லா காய்கறிகள்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு ஸோ டவுன் பக்கம் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குரூப் வருது. யாருன்னா நம்ம ஜேடு, தபிதா, ஈத்தன். சரி நீங்கள் எங்கடா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்து ஒரு நைட்மேர் வந்தது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ஜிம் ஆகட்டும், தபிதா இவங்க ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் டோட்டல் குடும்பமே நம்ம ஜிம்மோட குடும்பமே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டாங்க இல்லையா, லேக் சைடு. ஸோ நம்ம ஜூலி தனியாக தானே இருப்போம். ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த கிளினிக் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது அங்கே தான் நம்ம மொட்டையுமே தங்கியிருக்கான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஜாலியாக ஜோடி போட்டு சரி நம்ம ஒரு வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து கிளம்புறாங்க. ஸோ எல்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவை பார்த்து சாக்கணும்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டோர் வந்து இருக்குது. ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த அண்டர் கிரவுண்டு ரூம் மாதிரி,
அதாவது நம்ம ஜேடு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம்குள்ளே போய் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருப்பான்னு பார்த்தீங்களா ஒரு சிம்பிளை பார்த்துட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் தான். ஆனால் இது அந்த ரூம் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூமு. ஸோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு என்னன்னு பார்த்தா அங்கே வந்து நிறையா பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஜேடு பார்த்த மாதிரி அங்கே காலியான இடமெல்லாம் இல்லை, நிறைய பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த மரக்கட்டை பீரோ மாதிரியெல்லாம் இருக்குது போல், அதெல்லாம் நவுத்தி வச்சு பார்த்தா ஸோ அங்கே வந்து ஒரு டோர் இருக்கிறத வந்து நம்ம எல்ஜின் பார்க்கவும் செய்கிறான். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம இந்த டவுனுக்கு புதுசாக வந்த போலீஸ் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டலாகி மண்டை குழம்பி சுற்றிட்டு வேறு இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக டைனருக்கு வந்து போகுது. அங்கே வந்து கென்னி வேறு இருக்கானா. ஸோ அவனை பிடிச்சி 4-5 நாக்கு பிடுங்குற மாதிரி 4-5 கேள்வி கேட்குது. ஏன் எல்லாம் இப்படியே இருக்கீங்க, ஏன் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கென்னி வந்து ஒன்றும் பயப்படாதமா இரு, நம்ம டீ போடுவோம், டீ சாப்பிட்டு நம்ம நிதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேருமே வந்து அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த லேக் சைடில் வந்து நம்ம ஜிம் அதுக்கப்புறம் தபிதா 2 பேருமே பயங்கர டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அவளுக்கு நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நான் சின்ன வயசில் நான் இங்கே வந்திருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஸோ எனக்கும் மிராண்டாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறான். பட் ஜிம் வந்து இல்லை நீ வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்க, இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லும்போது ஜிம்முமே வந்து பெருசாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னா அவனுக்கு என்ன பயம்னா இவன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க போய் ஏதாவது ஆயிருமோன்னு ஜிம்முக்கு வந்து ஒரு பயம். பட் தபிதா வந்து ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஒரு டைமில் வந்து ஜிம்முமே அதை புரிஞ்சுக்கவும் செய்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ சாப்பிட்டு நம்ம கென்னியாட்டோ போலீஸ் அம்மாவும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த இடம் என்ன, ஏன் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ கென்னியுமே வந்து சொல்கிறான், ஸோ எல்லாருமே வந்து இங்கே அப்படி தான் இருந்தோம், இங்கே வந்து ஏதோ தப்பாக இருக்குது, நான் வந்து கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் வெளியே காப்பாற்ற போகிறேன், கூட்டிகிட்டு போக போகிறோம் தான் எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் யாருனாலையுமே முடியல, என்னையும் சேர்த்தி தான், உனக்கு இப்படி தான் இருக்கும், போக போக நீயும் பழகிடும் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நம்ம போலீஸ் அம்மா வந்து என்ன மாதிரியான ஒரு கேட்டகரினா அந்த நெவர் எவர் கிவ் அப் கேட்டகரி போல். ஸோ அந்த மாதிரிலாம் நான் கிடையாது, நான் பார் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கென்னிக்கிட்ட அதையும் இதையும் பேசிட்டு சரி. அதுக்கப்புறம் பாய்டையுமே பிடிச்சி கண்டபடி கிழிக்குது அந்த போலீஸ் அம்மா. பாய்டு யார், அது என்ன பெரிய போலீஸ் மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, என் கண்ணை வேற பிடிங்கி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டை பிடிச்சி திட்டம் செய்து இந்த போலீஸ் அம்மா. ஸோ இன்னொரு பக்கம் அந்த அண்டர் கிரவுண்ட் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ரூம் வந்து இருக்குல்ல, ஒரு டோரு, அந்த டோரை திறந்து பார்த்தா அங்கே ஒரு ரூம் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தா இந்த பெட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதில் வந்து யாரோ ஒருத்தங்க இறந்து வேற கிடக்குறாங்க, எலும்பு கூடுமா வேறு இருக்குது. எல்ஜின் வந்து அதெல்லாமே எடுத்து பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது இந்த நர்ஸ் வந்து ஹெல்ப் கேட்டிருந்ததில்ல நம்ம எல்ஜின் கிட்ட, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் வந்து உங்கள் எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இவன் வந்து அதை நம்பி அந்த நர்ஸ் மான்ஸ்டர் சொல்கிறத வந்து செஞ்சிட்ருக்கான், ஒவ்வொரு விஷயமா ஹெல்ப்புமே வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ என்னென்னா இந்த பெட்டெல்லாம் போட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த நர்ஸ் மான்ஸ்டரும் சரி நம்ம எல்ஜினும் சரி. நம்ம விக்டர் வந்து பார்த்திங்கன்னா காலையை சுட்டு அந்த ஜாஸ்பர் பொம்மையை எடுத்துகிட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ இவன் எங்கே போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாராவோட வீட்டுக்கு. சாராவோட வீட்டை கதவை தட்டி நான் வந்து இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் உன்னோட ரூம் ஒன்று இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து நான் அந்த ஜாஸ்பரை வச்சு நிறைய கேள்விகள் கேட்க போகிறேன், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் பாட்டுக்கு நம்ம சாராவோட வீட்டுக்குள்ளே பூந்துட்டான். இன்னொரு பக்கம் அப்படியே ஜாலியாக வாக்கிங் போயிட்டு இருந்த நம்ம மொட்டை ஜூலி வந்து பார்த்திங்கன்னா நான் காலனி ஹவுஸில் இருக்கிற கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா ஜூலிக்கு வந்து இன்னும் அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து இல்லை, கார் ஓட்டி பழகணும். ஸோ அதை வந்து இந்த மொட்டை சொல்லி தரான் நம்ம ஜூலிக்கு. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு அப்படியே தன்னந்தனியாக அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம மொட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த விஷன் மாதிரி திரும்ப அந்த பக் இருக்குல்ல, பூச்சி மாதிரி விஷயம் வந்து அவன் கண்ணில் வந்து படுது. பட் ஜூலிக்கு எதுவுமே படல. ஸோ இதில் டென்ஷனான மொட்டை என்ன பண்ணான்னா காரை விட்டு இறங்கி அவன் பாட்டு காட்டுக்குள்ளே ஓடிட்டான். இந்த மொட்டை போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியுமே அந்த மொட்டை பின்னாடியுமே அந்த காட்டுக்குள்ளே போகிறான். கென்னிக்கிட்ட வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு வந்த நம்ம போலீஸ் அம்மா இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது. அங்கே பாய்டுமே வந்துடுறான். வந்து பார்த்தா ரூமெல்லாம் வந்து அப்படியே கந்தரகோலமாக இருக்குது. எவன்டா இருக்கான் உள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம போலீஸ் அம்மா தான். என்னென்னு பார்க்கும்போது ஒழுங்காக என்னோட கண்ணை கொடு அப்படின்னு கேட்குறான். இங்கே பார், நீ வந்து ஒருத்தனை கொண்டிருக்க, உங்ககிட்ட எல்லாம் கன்று கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாய்டியவே வந்து இந்த போலீஸ் அம்மா ஏற்று பேசுது. இங்கே பார், நீ டூப்ளிகேட்டு, நான் தான் ஒரிஜினல், பார்த்தியா ஐடி கார்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்டுக்கும் இந்த போலீஸ் அம்மாவுக்குமே வந்து ஒரு டைமில் 2 பேர்த்துக்குமே வந்து பயங்கரமாக முட்டிக்கிச்சு. இப்போ என்ன உனக்கு கன்று தானே வேணும் இரு அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம பாய்டு வந்து பார்த்திங்கன்னா கன்னை வந்து அந்த ஒரு செவத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கான். ஸோ இது தெரியாமல் இந்த போலீஸ் அம்மா ரூம் ஃபுல்லாக தேடிட்டு இருந்திருக்கு. உனக்கு கன்று தானே வேணும் இரு நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கன்னில் இருக்கிற புல்லட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவன் வச்சுக்கிட்டு வெறும் கன்று மட்டும் எடுத்து நம்ம போலீஸ் அம்மாட்ட கொடுத்துட்டாப்புல. எனக்கு வந்து உன் மேலே எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ தான் நான் புல்லட்ஸை கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தடவை என்னோடய பர்மிஷன் இல்லாமல் இங்கே வந்தேன்னு ஏன் பொய்யா நான் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் அம்மாவை பயங்கரமாக மிரட்டி அனுப்புகிறாரு நம்ம பாய்டு. ஸோ காலனி ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனாவும் சரி விக்டரோட அப்பாவும் சரி அப்படியே ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலியாக கிடையாது, கொஞ்சம் மன வருத்தத்தில். என்னென்னா
அதாவது இத்தனை நாளாக என் பையன் செத்துட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன், அது கூட கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, சரி செத்துட்டானேன்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷம் கழிச்சு இவனை இப்படி பார்த்தா இவன் நடானா லூசு பையன் மாதிரி ஒரு பொம்மை கூட பேச்சுவார்த்தை நடத்தி சுற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு உண்மையாகவே விக்டரோட அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வருத்தம், ஒரு மாதிரி சங்கடம். இப்போ அந்த லேக் சைடு போனோன்னா ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து தபிதாக்கு நைட் மேர் வந்துட்டு இருந்ததில்ல, ஸோ அந்த பொம்மைகளாகட்டும் அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த ராக்ஸ் அந்த பாறைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ நான் வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் நான் இங்கே வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேடு வந்து எப்போவுமே அவன் வந்து ஒரு தியரி கிளப்பி விடுவான்ல, ஸ்பேஸு டைமு பட்டர்ஃப்ளை அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, ஸோ நீ வந்து இங்கே சின்ன வயசுலேயே வந்திருக்க, ஸோ மிராண்டாவுக்கும் இதே மாதிரி தான். மிராண்டா என்ன சொல்லியிருப்பான்னா, நான் வந்து சூசன் ஒன் அப்படிங்கிற மாதிரி, மேபி தபிதாவும் சூசன் ஒன்னாக இருக்கலாம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, விதின்னு ஒன்று உண்மையாக இருக்குது, நீ வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும், அது வந்து உன்னால் செய்ய முடியல அப்படின்னா நீ திரும்ப திரும்ப இதே இடத்துக்கு தான் வந்துட்டுருப்ப. கிட்டத்தட்ட ஒரு லூப் மாதிரி, நீ என்ன தான் பண்ணாலும், நீ எத்தனை தடவை நீ பிறந்து வந்தாலும் நீ திரும்ப இதே இடத்துக்கு தான் நீ வருவேங்கிற மாதிரி நம்ம ஜேடு வந்து ஒரு பீதியை கிளப்பி விட்டுருக்கான். என்ன சொல்ல வரான்னா, நீ எப்படி தான் இங்கேருந்து தப்பிச்சு எப்படி போனாலும் நீ திரும்ப இதே இடத்துக்கு தான் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் தபிதா வந்து தப்பிச்சு தான் போயிருப்பா, ஆனால் விக்டரோட அப்பாவை கூட்டிகிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்தால் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அவளுக்குன்னு ஏதோ ஒரு வேலை இருக்குது போல், அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸோ இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் போல். கால் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா எலிஸ் வந்து ரொம்ப வருத்தமாக வேற இருக்கான். அவன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாட்டிமாவும் வந்துருச்சா. ஸோ பாட்டிமாவுமே வந்து எலிஸ்கிட்ட ஒரு மாதிரி ஏதோ சமாதானப்படுத்தி, இந்த மாதிரி எனக்கும் தெரியும் அவன் இந்த மாதிரி அழுகி போன காய்கறிகள்லாம் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா ஒரு மனப்பிராந்தி தான், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம எலிஸுக்கும் சரி ஃபாத்திமாவுக்கும் சரி ஒரு மாதிரி ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த பாட்டிமா தான். இதில் அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஃபாத்திமாவுக்கு வந்து ஒரு மாதிரி மறுபடியும் ஏதோ வயிற்றில் குழந்தை இருக்கிற மாதிரி அவளுக்கு ஏதோ ஒரு ஆயிருக்கும் போல். ஸோ பயங்கரமாக கத்தி கதறா. அந்த நேரம்னு பார்த்து எலிசாட்டும் பாட்டிமாட்டும் 2 பேருமே வந்து பார்க்கவும் செய்கிறாங்க. அவங்களுக்குமே ஒன்றும் தெரியல. பட் ஃபாத்திமாக்கு என்னென்னா, என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அது வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்குது, பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு மட்டும் அவளுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த மொட்டை வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே ஓடி இருப்பான் பார்த்தீங்களா. ஸோ ஜூலியுமே அவங்களோட சேர்ந்து காட்டுக்குள்ளே போயிருக்கு. எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்டு வந்து ஒரு பில்டிங்குள்ளே போயிருப்பாங்கள்ல. ஸோ அந்த பில்டிங், அந்த இடிஞ்ச அந்த பில்டிங் இடத்துக்கு தான் வந்து போயிருப்பாங்க. ஸோ அங்கே கிட்ட போகவே நம்ம மொட்டைக்கும் சரி நம்ம ஜூலிக்கும் சரி ஏதோ ஒரு ஃபீலிங் வந்து வருது. அந்த இடத்து சம்மந்தப்பட்ட மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஏதோ ஒரு ஃபீலிங் மட்டும் வருது. பட் நம்ம ஜூலி வந்து நான் வாங்க அங்கே போகிறேன் அப்படின்னு போகும்போது மொட்டை தடுத்துருவான். வேண்டாம், நைட்டு ஆக போது, நீ பேசாமல் வா, நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கூட்டிகிட்டு மொட்டை கிளம்பிட்டாப்புல. நம்ம ஃபாத்திமா கத்தி கதறதை பார்க்க முடியாமல் நம்ம எலிஸ் என்ன பண்ணுறான்னா, அந்த கிளினிக் வந்து இருக்கிற மாத்திரையாக தூக்க மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளம்புறான் போல். ஸோ இதை கிறிஸ்டி பார்த்துட்டு பயங்கரமாக சத்தம் போடுறான், ஏன்னா பைத்தியமாக பிடிச்சிருக்கு, இது என்ன சாதாரண விஷயம் நினச்சிட்டியா, மாத்திரை போட்டால் மர்கையாக தான், பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நேரம் பார்த்து பாய்டு வந்துடுறாப்புல. ஸோ அதை எதையும் சொல்லி நம்ம எலிஸ்க்கு வந்து பயங்கரமாக பேசி புரிய வைக்கிறாங்க. எமோஷ்னலாக நீ ஏதாவது பண்ணிடாத, அது ஃபாத்திமா உயிருக்கே வந்து ஆபத்தாயிரும், ஏதோ மயக்க மருந்து கொடுக்குறேன் தூக்க மருந்து கொடுக்குறனால எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் எலிஸ்க்கும் வேறு என்ன பண்ண முடியும், அவள் தான் கத்திக்கிட்டே கிடக்கிறாளே ஃபாத்திமா. அதுவுமே எலிஸ்னால் பொறுத்துக்கவும் முடியல. இப்போது ஃபாத்திமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காய்கறிகள்லாம் விளைய வச்சுட்ருப்பாங்களா ஒரு இடம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அழுகின காய்கறிகள் எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்ச நாளாக இந்த அழுகின காய்கறிகள் தொடாமல் இருந்த ஃபாத்திமா திரும்ப அந்த கிரேவிங்ஸ் வந்து இந்த அழுகின காய்கறிகள் நம்ம சாப்பிட்றலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாட்டிமா கரெக்டாக வந்து நம்ம ஃபாத்திமா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைடா தங்கம், உனக்குள்ள ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு மனப்பிராந்தி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து சதக்குன்னு நம்ம இந்த பாட்டிமா குத்திட்டா இந்த ஃபாத்திமா. ஸோ இப்போது அந்த பாட்டிமா வந்து இறந்துருச்சு. ஸோ இந்த பிளேஸ் ஒரு மாதிரி நம்ம டோனாவும் பாய்டு பேசிட்டு இருப்பாங்கள்ல, இப்போ ஃபாத்திமா வந்து ஆபி மாதிரி மாறிட்டு வந்துட்டுருக்கா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அது உண்மை ஆயிடுச்சு. ஸோ ஃபாத்திமா வந்து பார்த்திங்கன்னா அப்பாவி பாட்டிமா வந்து கொண்டுட்டா. இதை வந்து நம்ம எலிஸுமே வந்து பார்த்துட்டான். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.